வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறோம். பாளையங்கோட்டையில் நம்ம திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். புதுசாக திருச்செந்தூர் அழகாக கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க, எந்த மாதிரி மக்களுக்கு நிறைய பயன்படுற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ட்ரெயினில் ஒரு மாதிரி ஏறியாச்சு. நம்ம ட்ரெயினில் திருச்செந்தூர் போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 ரூபா பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நம்ம திருச்செந்தூர் நேராக திருச்செந்தூர் கோவிலுக்கே போகிறதுக்கு 20 ரூபா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினை விட்டு இறங்கிடுவோம். திருச்செந்தூர் பக்கத்தில் வந்தாச்சு. வீரபாண்டிய பட்டணம் நம்ம தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருச்செந்தூர் இறங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கோயிலுக்கு போயிடலாம். எப்படி கோயில் இருக்குது எல்லாம் பார்க்கலாம். திருச்செந்தூர் வந்துட்டோம். இப்போ நம்ம ட்ரெயினை விட்டு இறங்க போகிறோம். गाड़ी में प्रवेश करते समय या गाड़ी से उतरते समय अपने जेब का ध्यान रखें. பயணிகள் வண்டியில் ஏறும் போதும் இறங்கும் போதும் தங்கள் சட்டை பைகள்
கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்கங்க கோவிலே. அதாவது கோவில் மட்டும்தான் இருக்குது. கோவிலை சுற்றி எல்லா இடத்தையும் எல்லாமே இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு புதுசு புதுசாக பில்டிங் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பில்டிங், செம்ம கூட்டம். இதுக்கு நம்ம அதாவது இந்த புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்கல்ல, அது மக்கள் போகிறதுக்கு, அது வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி இடம் தான். ஆனால் உள்ளே வந்து மொபைல்லாம் கொண்டு போகக்கூடாது, ஃபோட்டோ பிடிக்கலாம், நாட் அலோடு. அதனால் நம்ம உள்ளே போகலை. 2 வழி, அதாவது ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வழியும், ஃப்ரீயாக தரிசனம் பண்ணுறதுக்கு இன்னொரு வழியும் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த 100 ரூபா கொடுத்து தரிசனம் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த கோயில் வந்து ஃப்ரண்டில் இருந்து இன்னொரு கார்னர்லேருந்து அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீயாக தரிசனங்கிறது நம்ம புதுசாக கட்டியிருக்காங்கள, அதாவது நம்ம கடல் அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதுதான் ஃப்ரீ. கிட்டத்தட்ட அது திருப்பதி மாதிரி கட்டியிருக்காங்க. எப்படின்னா, திருப்பதிக்கு நீங்கள் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையா நம்மளை வந்து அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வெயிட்டிங் ஹால் மாதிரி வெயிட் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் அனுப்புவாங்கள்ல. சில நேரம் செம்ம கூட்டமாக இருந்தால் திருப்பதியில் 1 நாள் 2 நாள் வரைக்குமே நம்மளை வந்து அப்படி அந்த இடத்துல வெயிட்டிங் ஹாலில் போட்டுருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும்போது வரும், வருங்காலத்தில் அப்படி வரும். அப்படின்னால அவங்க இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஃபுல்லாக கட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து ரூபா கொடுத்து போகிற மாதிரி, அந்த 100 ரூபா கொடுத்து உள்ள தரிசனம். அதாவது வலது பக்கம் இருக்குது, இடது பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தரிசனம். நிறையா டோட்டலாகவே ஃபுல் பில்டிங்கும் ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு. திருச்செந்தூரே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சுலாம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இந்த வருஷம் ஃபுல்லாமே வந்து ஃப்ரீ தரிசனம் தான். நம்ம திருப்பதி மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே மக்கள் அப்படியே அந்த வழியாக அப்படியே நேராக போய் லெஃப்ட் அடிச்சு, உங்களுக்கு தெரியுதா கிரில்லாக இருக்குல்ல, அதுக்குள்ளோடி தான் மக்கள் இப்போ உள்ளே தான் இருக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டி கொண்டுட்டு போவாங்க. இந்த கிரில் இருக்கிற இடத்துலாம் எல்லாமே மக்கள் தான் இருக்கிறாங்க. அது வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒவ்வொரு இடமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டி கொஞ்சமாக போகிறாங்க. அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாமே. கம்ப்ளீட்டாக கோவிலை சுற்றி, அதாவது கோவில் கரெக்டாக அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் மாற்றிட்டாங்க. கோபுரம் ஃபுல்லாக வெள்ளை கலரில் அடிச்சிருக்காங்க. இனி தான் எல்லா வேலைகளும் நடக்கும். கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பில்டிங்லாம் கட்டுறாங்க. இது எல்லாமே இந்த வெயிட்டிங் ஹால் தான். நம்ம அந்த சைடு ஃபுல்லாமே பார்த்துங்க, அந்த 100 ரூபாய்க்கு அடுத்து நம்ம அந்த சிறப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா வாங்கி உள்ளே விடுறாங்க. அது எல்லாமே அந்த வழி. இது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். ஆனால் இதில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஃப்ரீ டிக்கெட்டில் கூட கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஆனால் உள்ளே கொஞ்சம் இருக்குது. ஆனால் வந்து இந்த சிறப்பு கட்டணத்தில் 100 ரூபா கட்டணத்தில்
கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு கிளியராக அந்த பாயிண்ட்டு, அந்த கடலை பார்த்துட்டு போகிற மாதிரி இந்த லெஃப்ட்டில் ஃபுல்லாமே மக்கள் நடந்து போகிற மாதிரி நேராக போய் அங்கே போய் கரெக்டாக அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்க விடுதாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் திருச்செந்தூர் வந்தவங்களுக்குலாம் நிறையா தெரிஞ்சிருக்கும். நிறைய இந்த சைடுலாம் அந்த பழைய ரொம்ப பழைய காலத்தில் உள்ள பில்டிங்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஃபுல்லாக டோட்டலாகவே இந்த கோவில் மட்டும் இருக்குது, கோவிலை சுற்றி இருக்கிற எல்லாமே இடிச்சிட்டாங்க. இடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை நடக்குது. அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே அந்த டாய்லெட்டு, அதாவது ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க, அதெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அப்படியே அந்த பில்டிங் முடிச்சிட்டாங்க, ஒரு மண்டபத்தை முடிச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வராங்க. இப்போ கிட்டத்தட்ட இதிலலாம் வந்து மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு ஃபுல்லாமே. ஏன்னா ஃப்ரீ டிக்கெட் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்குள்ள இதை வந்து அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அங்கனங்கன்னு நிறைய வேலைகள் இருக்குது. இதை தாண்டி மற்ற சைடு வந்து கோயிலுக்கு, அதாவது முன்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு இன்னும் ஒரு கண்டிப்பாக 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே ஆகும். அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் திருச்செந்தூர் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இப்போவே வந்து கூட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக வளைஞ்சு நிறையுது. அப்படி ஒரு கூட்டங்கள் தான் இருக்குது. இந்த இடம் தான் மேலேருந்து இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட் வந்து கடலை பார்க்குற மாதிரி கரெக்டாக அதை கட்டியிருக்காங்க. அதனால் மக்கள் வந்து இந்த ஃப்ரீயாக, அதாவது டிக்கெட் இல்லாமல் அந்த வரிசையில் வர்றவங்க எல்லாருமே இந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்காக தான் மெயினாக அதை பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு மேலே போனால் வீடியோ எடுக்க முடியாது, மொபைல் நாட்டலோட அப்படிங்கிறனால நம்ம கீழே நிற்கிறோம். மேலேருந்து பார்த்தா அந்த கடல் அப்படியே நம்மளுக்கு துண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே ரைட் சைடு உங்களுக்கு தெரியுதா, அது எல்லாமே இந்த 100 ரூபா கட்டணும், சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. மக்கள்லாம் தெரியுது அவங்களுக்கு. அப்படி அவங்க வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நழுவாங்க. நான் வந்த நேரத்துக்கு நான் உள்ளே போனால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மணி நேரம் ஆயிரும் நம்ம அந்த இடத்த நம்ம வந்து கோயில் உள்ளே போகிறதுக்கு. நீங்கள் முன்னால் வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கடல் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சைடு வந்து மணல் தான் இருக்கும், இப்படி பள்ளமாக இருக்கும். இப்போ அந்த இடத்த ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வேலை பார்த்துருக்காங்க. நிறையா ஒரு பெரிய ஒரு தடுப்பணை மாதிரி கட்டுறாங்க. மக்களுக்கு இங்கேருந்து பக்கத்துலேயே அந்த கடல் வியூ பாயிண்ட்டை வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு சும்மா அதாவது சில இடத்துல சும்மா அடைச்சி போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கடலை பார்க்குற மாதிரி திருச்செந்தூரில் வந்து அழகாக கட்டியிருக்காங்க. இது எல்லாமே பெரிய பெரிய ஜல்லிகளை போட்டு அதுக்கு மேலே இரும்பு கம்பியால் அதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. நிறைய வேலைகள், அதாவது கோவிலுக்கு சுற்றி, அதாவது கரெக்டாக ஒரு சைடு ஃபுல்லாமே நம்ம கடல் பகுதி இருக்குல்ல, அந்த கடல் பகுதியில் வேலை வந்து ரொம்ப பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. இது வந்து வள்ளி குகை போகிற இடம். நான் கொஞ்சம் தூரம் போகிறேன், ஏன்னா உள்ளே வந்து மொபைல் கொண்டு போக முடியாதனால ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்டில் வரைக்கும் நான் போகிறேன். எப்படி பார்த்துருக்கீங்க எவ்வளோ அதாவது இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேருக்கு முன்னால் வந்திருப்பீங்களா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பெரிய பள்ளம், அதாவது கடல் வந்து கீழே இருக்கும், அது ஒரு மாதிரி சறுக்கு மாதிரி இருக்கும், கொஞ்சம் குப்பையாக தான் கிடக்கும். இப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம அப்படி நம்ம கீழே இறங்குற மாதிரி வந்து அந்த அளவுக்கு உயரத்தில் வந்து அந்த ஜல்லியை போட்டு மேலே நிறுத்திருக்காங்க. எவ்வளோ ஜல்லி போட்டிருப்பாங்க, எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கும் பாருங்கள்.
எல்லாமே டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. கரெக்டாக நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக டோட்டலாக அந்த திருச்செந்தூர் கோவில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் வந்துருப்பாரு. இதுதான் நம்மளுக்கு வள்ளிக்குகைக்கு போகிற இடம். இது எல்லாமே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது மாதிரி போட போகிறாங்க, செட்டு மாதிரி. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நேர்ந்து அது கட்டி விட்ருக்காங்க. அது தொட்டில் அந்த மாதிரி கயிறுகள்லாம் கட்டி விட்ருக்காங்க. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்துச்சு, நாங்கள் போகலை. ஏன்னா உள்ளே மொபைல் ஃபோன் உள்ளே கொண்டுட்டு வீடியோ எடுக்க முடியாது. சரி நம்ம ஃபுல்லாக வெளியே தானே நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது திருச்செந்தூர் அப்படி எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்காங்க. மேலே ஃபுல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ரூஃப் அடிச்சிருவாங்க. ரூஃப் அடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து அப்படியே ஒரு நிழல்லே போகிற மாதிரி தான் அமைப்பில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த வள்ளிக்குகைக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். கொஞ்சம் வயசானவங்கலாம் மேலே வந்து நம்மளுக்கு அந்த இலவசமாக அந்த இடத்துக்கு இந்த வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றபடி நல்ல வியூ பாயிண்ட்டை நம்ம நல்லா பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கெலாம் செம்ம கூட்டம், ரொம்ப சரியான கூட்டம், சரியான வெயில் வேறு, பயங்கரமான வெயில். அந்த இதுலேயும் வந்து முருகரை பார்க்குறதுக்கு பக்தர்கள் அவ்வளவு இதாக வந்திருக்காங்க. நிறைய வேலைகள் நிறையா நடந்துகிட்ருக்குது. கோயிலுக்கு முன்பக்கம்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக இடித்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு அந்த கோவில் அடையாளமே சரியாக தெரியாத அளவுக்கு இப்போ இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கோவில் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாம் சுற்றி எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணாமல், ஆனால் அந்த கல்லில் வந்து மேலே கல்லை ஒசத்திட்டாங்க, மட்டத்தை ஒசத்திட்டாங்க. இந்த சைட்லாம் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த வலது பக்கம் வந்து மக்கள் நடந்து போகிற மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் டோட்டலாக வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து மேலே வந்து டாப்பில் வந்து இந்த பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நம்ம கடலில் என்ன வேலை நடந்துகிட்ருக்குது, அதுக்கப்புறம் நாழிக்கிணறை வந்து இப்போ நாழிக்கிணறு எங்கே வச்சுருக்குறாங்க, அப்புறம் அன்னதான மண்டபம், இது எல்லாமே நான் அடுத்த பாட்டில் நான் காமிக்கிறேன். எவ்வளோ கூட்டம் பாருங்க, சரியான கூட்டம். இனி போக போக வந்து கூட்டம் வந்து அதிகமாக தான் தவிர கண்டிப்பாக குறையாது. ஏன்னா திருச்செந்தூர் கோவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம். அதுக்கப்புறம் மக்கள் வந்து ரொம்ப நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மக்கள் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்குது. நீங்களும் ஃபேமிலியாக வாங்க, திருச்செந்தூர் கோவிலை வந்து பாருங்கள். இன்னும் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதை கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க. இல்லை கம்ப்ளீட்டாக வேலை முடியும்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக வேலை நடந்து முடிஞ்சிடும். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் உள்ள கோயிலை நல்லா சுற்றி பார்க்கலாம். மற்றபடி மற்ற வேலைகள் நிறைய வேலைகள் வந்து இப்போ நாழிக்கிணறுலாம் வந்து இன்னும் வேலை முடியல.
நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு நான் எல்லாமே நான் போடுறேன்.